நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்த அந்த காலக்கெடு முடிவடைவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க நேரம் இரவு 8 மணி என்று சொல்லியிருந்தவர் செவ்வாய்க்கிழமை. இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் சரியாக ஒரு 2-3 மணித்தியாலங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த அமெரிக்க நேரம் இரவு 8 மணி என்று சொல்கிறது. ஈரானிய நேரம் நாளைக்கு புதன்கிழமை விடிகாலை 3:30 மணி. எனவே எப்படி பார்த்தாலுமே ஒரு 3 மணித்தியாலம் தான் இருக்குது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற நேரத்திலிருந்து ஒரு 3 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ பிரித்தானிய நேரம் இரவு 1 மணியாக இருக்கும். ஈரானில் விடிய 3:30 மணி என்றது, பிரித்தானியாவில் இரவு 1 மணி, ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இரவு 2 மணியாக இருக்கும். இலங்கை இந்தியாவில் விடியப்புறம் 5:30 மணியாக இருக்கும். எனவே இந்த நேரம் நேரம் நெருங்க ஒரே பதட்டமாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குதானே, மத்திய கிழக்கு நாடுகள், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் ஓமானுக்கும் ஒரே நேரம் விடியப்புறம் 4 மணியாக இருக்கும். ஈரானில் 3:30 மணி என்று சொன்னால் அங்கே 4 மணி. ஏனைய நாடுகளில் சவுதி அரேபியா, கட்டார், குவைத், ஏனைய நாடுகளில் விடியப்புறம் 3 மணியாக இருக்கும். எனவே இந்த நேரத்துக்காகத்தான் இப்பொழுது உலகமே மிகுந்த பதட்டத்தோட, அதாவது சமீபத்திய வரலாற்றில் ஒட்டுமொத்த உலகமும் இவ்வளவு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைமையோடையும் இருந்ததாக சரித்திரமில்லை என்று சொல்லப்படுது. இப்போ பொதுவாக ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள் மட்டும்தான் துடிச்சு போயிருப்பினோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உலகமுமே இப்போ பதறி போயிருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்கிற வரைக்கும் ஒரு விதமான நல்ல செய்தியுமே வரையில. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதலை நான் ஒத்தி வைக்கிறேன் அல்லது கொஞ்சம் பிட் போடுறேன் இந்த மாதிரி ஏதாவது சொன்ன மாதிரியோ அல்லது தாக்குதல் நடக்காமல் விடும் என்று சொல்லப்படுறதுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் வழங்கப்படையில. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தவர், தாக்கி அளிக்க போறேன், ஒரே இரவில் ஈரான் கதையை முடிக்க போறேன், ஈரானினுடைய கலாச்சாரத்தை சிதைக்க போறேன், இனி ஒருபோதுமே மீள கட்டி எழுப்ப முடியாத அளவுக்கு இந்த தாக்குதல்கள் இருக்கும், 100 வருடம் போனாலும் கட்டி எழுப்ப முடியாதுன்னு சொல்லி கணக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கார். எனவே அந்த சொன்ன வார்த்தைகள் இருந்து பின்வாங்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாமே நெகட்டிவான செய்திகளாக இருக்குது. அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது தூதுவர்கள் வாயிலாகவோ ஏதோ ஒரு தொடர்பு இருந்தும் தான் இருந்தது, மாறி மாறி பேசுகிறேன்னு சொல்லி அந்த தொடர்பிலிருந்து தான் வெளியே போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈரானினுடைய அந்த சிவிலைசேஷன், அதாவது நாகரிகம் மீது தாக்குதல் நடத்த போறேன் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது உலக மக்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது, கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அப்போ ஈரானுக்கு எப்படி இருக்கும்? எனவே ஈரான் தான் அதிலிருந்து வெளியே போவதாக இனி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது, வரப்போகின்ற சகல விளைவுகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை எடுக்காத ஆயுதங்களை வெளியே எடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஈரானினுடைய இந்த எச்சரிக்கை ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளிலும் மிகுந்த பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அவர்களும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக குவைத் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார்கள், யாருமே வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, எல்லோருமே பாதுகாப்பாக இருங்கள், எவருமே தேவையில்லாமல் வெளியில் வரணும்னு சொல்லி இன்று நள்ளிரவு 12 மணியிலிருந்து அது நடைமுறைக்கு வருவதாக குவைத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சவுதி அரேபியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையில 2 நாடுகளையும் தொடுக்கிற, உங்களுக்கு தெரியும் பஹ்ரைன் ஒரு தீவு நாடு, எனவே 2 நாடுகளையும் தொடுக்கிற ஒரு நீளமான பாலம் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு புகழ்பெற்ற பாலம். அந்த பாலமும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய பாலங்கள் தாக்கப்படும் போது ஈரான் பதிலடியாக இந்த பாலத்தை தாக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாலத்தினுடைய நீளமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நீளமானது. அந்த பாலத்தினுடைய பேர் கிங் பாட் கோஸ்வே என்று சொல்லி அந்த பாலமும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம். எனவே அந்த பாலம் மறு அறிவித்தல் வரை மூடப்படுகிறது. அதில் எந்த விதமான பயணம் செய்ய முடியாது சொல்லி, அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் சவுதி அரேபியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலான தரைவழி தொடர்பு இப்பொழுது துண்டிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில ஈரானிய மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பாலங்களையும் அதே போல மின்சார உற்பத்தி நிலையங்களையும் தொடர்ச்சியாக திரண்டு நின்று அவர்கள் இரவு முழுவதும் அங்குதான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாலங்களையும் மின்சார வலையமைப்புகளையும் மின் உற்பத்தி நிலையங்களை எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாக்கிறோம், எங்கட உயிரை கொடுத்து நாங்கள் பாதுகாக்கிறோம், நாங்களே அந்த ஹியூமன் ஷீல்டு என்று சொல்லுவோம், என்ன சொல்றது, மனித கேடயம் என்று சொல்லி அப்படி கேடயங்களாக மாறி நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுறோம் என்று சொல்லி ஈரானிய மக்கள் இப்போ வெகுண்டெழுந்து, ஏன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் சிட்டியான ஒரு ஆத்திரத்தையும் கவலையையும் உருவாக்கி இருக்குது. இந்த ஈரானிய நாகரிகத்தை தாக்க போறோம் என்று சொன்னது. ஏனென்றா ஈரானிய நாகரிகம்ன்றது இந்த உலகத்திலே மிகவும் பழமையான நாகரிகங்களில் உண்டு. அதாவது பாரசீகம் என்று சொல்லி நாங்கள் முந்தி படிச்சிருப்போம், அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது. எனவே அப்படிப்பட்ட நாகரிகத்தை ஒரே நாளில் ஒரு இரவில் நான் அழிப்பேன் என்று சொல்லி எச்சரிக்கை வருவது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நண்பர்களை இப்போ அதிர்ச்சியாகி டொனால்ட் ட்ரம்ப் கதைக்கிறது பிழை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் இருக்குது, நான் பிறகு சொல்றேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானிய மக்கள் எல்லாரும் திரண்டு அந்தந்த இடங்களை
பாதுகாத்து கொண்டு நிற்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு சொல்கிற செய்தி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் பாலங்களை தகர்க்க போகிறீங்களா, முதல்ல எங்களை கொண்டுட்டு பிறகு பாலங்களை தகருங்க. நீங்கள் மின் உற்பத்தி மையங்களை தாக்க போகிறீங்களா, முதல்ல எங்களை தாக்கி போட்டு பிறகு அங்கே தாக்குங்கன்னு சொல்லி அந்த அமெரிக்காவுக்கு வந்து ஒரு செய்தி சொல்வது போல அவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்று சொல்லி இப்போ எல்லா அமெரிக்க ஊடகங்களையும் சர்வதேச ஊடகங்கள் எல்லாத்திலையும் வந்து செய்திகள் வெளியாகிட்டது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் இப்போ ஈரானில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி. எனவே தாக்குதலுக்கான உத்தரவை அவர் பிறப்பிப்பாரா இல்லையான்றது தான் நாங்கள் இந்த பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரோலின் லிவிட் வந்து நேரத்தை நினைவூட்டியதாக சர்வதேச ஊடகங்களில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 7 மணி நேரம் தான் இருக்குது, இன்னும் ஒரு 6 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்லி நேரத்தை நினைவுபடுத்தியதாகவும், இந்த டெட்லைன் முடிஞ்சா பிறகு, அதாவது இந்த காலக்கெடு முடிஞ்சா பிறகு என்ன முடிவு எடுக்கிறது என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே தீர்மானிப்பார் என்று சொல்லி வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் சொல்லியிருக்கார். இதுக்கிடையில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன அந்த கருத்து வந்து அவருடைய நண்பர்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்குன்னு சொல்லி. பிரித்தானியாவில் வந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய இனியிலென்ற ஒரு உற்ற நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவிர வலதுசாரி கட்சியாகிய ரிஃபார்ம் யூகே அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து நைசல் ஃபராஜ். அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மிக நெருக்கமான நண்பர். நைசல் ஃபராஜ் கட்சிக்கு வந்து அவருடைய கட்சிக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் காசு கொடுத்தாருன்னு சொல்லியும் ஒரு பேச்சு இருக்குது. அதே நேரம் போன முறை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான தேர்தல் நடந்தது தானே, ஜனாதிபதி தேர்தல், அந்த டைமில் வந்து நைசல் ஃபராஜ் அங்கே போய் அமெரிக்காவில் நின்று நிறைய கூட்டங்களை வந்து உரையாற்றினவர், அவருக்காக வாக்குகள் வாங்கி கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு நெருங்கின நண்பர். அவரே சொல்லியிருக்கார் தனக்கு அப்செட்டாக இருக்குன்னு சொல்லி, வென் டூ ஃபார் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லி அவர் மிகவும் அதிகமாக கதைக்கிறார், அதிக தூரம் போயிட்டார் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் வந்து அவர் கூட கதைச்சிட்டார் என்றதான். இதுக்கிடையில் வந்து ஈரானிய மக்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தானே, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு போராட்டம் உலக மக்களுடைய கவனத்தை வந்து ஈர்த்திருக்கிறது. ஈரானினுடைய புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளர், ஈரானினுடைய மிக முக்கியமான இசையமைப்பாளர், அவருடைய பேர் வந்து அலி கம்சாரி. அவர் என்ன செய்ய தெரியுமா, 2 நாளாக இன்றைக்கும் நேற்றும் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மின்சார உற்பத்தி நிலையத்துக்கு முன்னால் இருந்தோண்டு தொடர்ச்சியாக அவருடைய இசைக்கருவியை வாய்ச்சி பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் சோகமான பாட்டுகள் தான், அதாவது தேசபக்தி பாடல்கள் என்று சொல்லுவோம் தானே, அந்த மாதிரியான பாடல்களை பாடிக்கொண்டு, நாட்டு பாடல்களை பாடிக்கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை வந்து தன்னுடைய இசை மூலமாக உலகத்துக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஈரானினுடைய புகழ்பெற்ற இசையமைப்பாளர் அலி கம்சாரி அவர்கள். அந்த காணொலியை தான் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்கள். இதுக்கிடையில் வந்து ஈரான் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறது. நாங்கள் அடிபணிய மாட்டோம், எந்த நிலைமை வந்தாலும், எத்தனை 1000 குண்டுகளை கொண்டு வந்து போட்டாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம், நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறோம் சொன்னால், எங்களிடம் வந்து இன்னமும் 15,000 ஏவுகணைகள் இருக்கின்றன, 15,000 ஏவுகணைகள், 45,000 ட்ரோன்கள் இருக்கின்றன. எனவே எங்களுடைய பலம் வந்து குறையவே இல்லை, எங்களுடைய ஆயுத வளமெல்லாம் அப்படியே தான் இருக்குது, எங்களால் வந்து பதில் தாக்குதல் நடத்த முடியும். எங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால், அதாவது இந்த கட்டமைப்புகள் மேலே, பொதுமக்களோட சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் சகல இடங்களையும் தாக்கி அளிப்போம். எந்தெந்த இடங்கள் தாக்கப்படுதோ அதுக்கு சமமான இடங்கள் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளையும் இஸ்ரேலையும் தெரிவு செய்யப்பட்டு கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி ஈரானும் சொல்லியிருக்கிறது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், அமெரிக்காவும் தன்னுடைய பிடியை வந்து தளர்த்துற மாதிரி இல்லை, இங்கால ஈரானும் தன்னுடைய பிடியை வந்து தளர்த்துற மாதிரி இல்லை. பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் வந்து இறுக்கி மூடியாச்சு, பேசுறதுக்கு இங்கே இனி யாருமே இல்லை, நேரம் வந்து நெருங்கி கொண்டிருக்குது, இன்னும் ஒரு 2-3 மணித்தியாலங்கள் தான் இருக்குது, உலகமே வந்து பதச்சு போயிருக்குது. அதாவது 2ஆம் உலக யுத்த காலத்துக்கு பிறகு இந்த நீண்ட காலத்தில் வந்து இந்த அளவுக்கு உலக மக்கள் வந்து இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனதோ, இந்த அளவுக்கு வந்து பயப்பட்டதோ இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுதான் முதல் தடவை என்று சொல்லி. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். தற்பொழுது கிடைக்கப்பட்ட 2-3 செய்திகள் இருக்குது, அதனையும் பார்க்கலாம். பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். என்று சொன்னால் அவையிலான மீடியேட்டர்ஸ், நடுவர்கள், அதனால் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். 2 வாரங்களுக்கு என்றாலும் அதை ஒத்தி வைக்க சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட இந்த தாக்குதல் நடத்த வேண்டாம், 2 வாரங்களுக்கு ஒத்தி வைங்கன்னு சொல்லி. ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு அது கேட்குமா இல்லையான்னு தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து கட்டாரில் வந்து சைரன்கள் ஒலிக்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் பஹ்ரைனிலும் வந்து இந்த அபாய ஒலி, சைரன்கள் ஒலிக்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய புரட்சி
புரட்சிகர காவல் படையிலிருந்து ஒரு அறிவித்தல் ஒன்று வந்திருக்கிறது. அதனை அவர்களுடைய செய்தி ஸ்தாபனமாகிய தஸ்னிம் செய்தி சேவை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்று இரவு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தாக்குதல் நடத்துவாராக இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது, மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்திருப்பதாக தஸ்னிம் நியூஸில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. இவை தற்பொழுது கிடைக்கப்பட்ட செய்திகள், இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள கிடைக்கப்பட்ட செய்திகள். எனவே மேலதிகமான செய்திகள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.